1,44,000 பேர் தங்களுடைய நெற்றிகளை முத்திரை போடப்பட்டவர்களா அதுவும் பார்த்தோம். இந்த 1,44,000 அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட தேவபக்தி உள்ள எல்லா மனிதர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவரா இந்த பூமியில உபத்திரவப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்குறுதி என்ன? ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து 7 முத்திரைகளால் பொறிக்கப்பட்டிருந்த புஸ்தக சுருளை வாங்கினாரு. அதுல 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டுருச்சு. இன்னும் ஒரு முத்திரை உடைக்கப்படணும். ஆனா அதுக்கு முன்னாடி 7வது அதிகாரத்துல வேறொரு நிகழ்ச்சி நடக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பையும் வாக்குறுதியும் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பாரு அப்படிங்கிறதையும் இந்த வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் நம்மளுக்கு காண்பிக்கிறது இருக்குது. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல யோவான் எதை பார்க்கிறார்? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிகளிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த முறை யோவான் எதை பார்க்கிறார்? திரளான கூட்ட ஜனங்கள் தங்களுடைய கைகளை குருத்தோலை பிடிச்சிட்டு இருக்கிறதையும் வெள்ளை அங்கில் தரித்திருக்கிறவங்களாகவும் என்ன கூடாதவர்களாகவும் இருக்கிறத யோவான் பார்க்கிறார். இந்த வெள்ளை அங்கி தரித்திருந்தது அப்படிங்கிறது இவங்க வெற்றி பெற்றவங்களாகவும் இவங்க பரிசுத்தவான்களாகவும் இவங்க ஜெயித்தவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுது. இவங்களுடைய கையில குருத்தோலை அப்படிங்கிறது எது அடையாளப்படுது? லேவியராம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 40வது வசனத்துல குருத்தோலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ